நாளிலும் எங்கள் மத்தியில் இருக்கிறதை குறித்து நான் சந்தோஷப்படுவோம். கடந்த முறை வந்தபோது அவர்கள் குடும்பமாக இந்த இடத்துல ஊழியங்களை செய்யக்கூடியதாக இருந்தது. இதனால் கரங்களை தட்டி உற்சாகமான அன்போடு நான் வரவேற்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்? இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே இருப்பதை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமேன். ஹல்லேலூயா. அங்கே 2025 ஆண்டை காணும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமேன். அங்கே எத்தனையோ பேருக்கு இல்லாத சலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் நம்மோடு சேர்ந்து வந்தவர்கள் நம்மோடு இல்லை. எத்தனை பேர் வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள். தேவன் ஒரு ஆண்டை நமக்கு கூட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னும் ஒரு ஆண்டை தேவன் நமக்கு கூட்டி கொடுக்கிறார் என்றால் நம்மை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய சித்தமாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களோடு நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று தேவன் இன்னொரு ஆண்டை கூட்ட கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் தேவ சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே சமுதாயத்துக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்காக தேவன் இன்னொரு ஆண்டை நம்முடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே ஒரு ஆண்டு ஒரு நாள் எனக்கு கூட்டி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் தேவன் என் வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டே இருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது. ஆமேன். இல்லை என்றால் தேவன் நம்மை எடுத்து விடுவார். அந்த கண்ணோட்டத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளையும் பார்க்கிற பொழுது தேவன் 2025 நமக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் தேவ வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த காலை வேளையிலும் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்த அங்கே பாஸ்டருக்கும் அதே போல சபை தலைவர்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் சொன்னது போல நான் புதிதல்ல. அங்கே பல தடவைகள், இதோடு நினைக்கிறேன் 4வது தடவை என்று இங்கே வருகிறேன். அதை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. மீண்டும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படிக்காக தேவன் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கும் சபை தலைவர்களுக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் முதல் 4 வசனங்களையும் யாராவது உரத்த குரலில் சத்தமாய் வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊராகிய நாத்தான்வேலும் செபத்தேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். ஆமென். விடிய காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். ஹல்லேலூயா. அங்கே இயேசு நம் மத்தியிலே உயிருள்ள தேவனாய் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் எங்கள் மத்தியிலே தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தம்மை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எந்த சூழலிலே இயேசு சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டி இருந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனாலே அழைக்கப்பட்ட சீஷர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள், அங்கே மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்ட சீஷர்கள் பின் வாங்கி போய் மீண்டும் அங்கே தங்களுடைய தொழிலே ஈடுபட்டு அங்கே போகிற பொழுது இயேசு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த செய்திக்கு தலையங்கம் என்னவென்று சொன்னால், why discouragements, why disappointments, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அதைரியங்கள், சோர்வுகள் காணப்படுகிறது, ஏன் நாங்கள் பின்வாங்கி போகிறோம் என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த காலை வேளையிலும் அந்த அதறியப்பட்டு போய் சோர்ந்து போய் பின்வாங்கி போயிருக்கிற வாழ்க்கையிலே இந்த வார்த்தை கூடாக உங்களை இந்த காலை வேளையிலே தட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா.
ஆமென். தேவன் நிச்சயமாய் தாம் அனுப்புகிற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தடவைகளிலே நாங்கள் அதைரியங்கள், ஏமாற்றங்களை நாம் தவிர்க்க முடியாது. ஆனால் அது நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து அங்கே தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்க தாவீதினுடைய வாழ்க்கையில பார்த்தீர்களா இருந்தால் அவன் அநேக சவால்களை சந்தித்தான், அநேக போராட்டங்களை சந்தித்தான், அநேக சோர்வுகள், அதைரியங்கள், வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு நெருக்கத்திலே கடந்து போனது. ஆனாலும் அவன் தேவனை நோக்கி மன்றாடுகிறவனாகவும் ஜெபிக்கிறவனாகவும் துதிக்கிறவனாகவும் ஆராதனை வீரனாகவும் இருந்தபடினாலே எப்பொழுதும் தேவன் அவனை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அவன் சோர்ந்து போன பொழுதெல்லாம் அங்கே தாவீது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்ப அவன் தேவனோடு நடந்ததினாலே, தேவனோடு நெருக்கமா இருந்ததினாலே எல்லா சூழல்களையும் மேற்கொள்ளும்படிக்காக தேவ ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல யோசேப்பையும் பார்ப்பீர்களா இருந்தால் யோசேப்பு கூட many challenges, அதிகமான சவால்களை சந்திக்கிறான் வாழ்க்கையிலே. ஆனால் அதை மேற்கொள்ளும்படிக்காக தேவன் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அங்கே அவனும் தேவனை அங்கே பற்றி கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அங்கே அதைரியங்கள், சோர்வுகள் வருவதுண்டு. ஹல்லேலூயா. அது தவிர்க்க முடியாதது. நாம் மனுஷனாய் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அதைரியங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாததா இருக்கிறது. அதே போலதான் இங்கே சீஷர்களும் என்ன செய்கிறார்கள்? ஒரு அதைரியத்துக்குள்ளே கடந்து சென்று விட்டார்கள், ஒரு சோர்வுக்குள்ளே கடந்து சென்று விட்டார்கள், ஒரு பின்வாங்குதலுக்குள்ளே கடந்து சென்று விட்டார்கள். பின்வாங்கி போனார்கள் என்று சொல்ல முடியாது, இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் பின்வாங்கி போன ஒரு நிலையிலே சீஷர்கள் காணப்படுகிறார்கள். அதான் பேதுரு சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது அவனோடு ஒரு சில சீஷர்களும் என்ன செய்கிறார்கள்? அங்கே அவனுக்கு பின்பதாக போகிறார்கள். இது என்னத்தை காண்பிக்கிறது? அவர்கள் அங்கே அதைரியப்பட்ட சூழல்லே காணப்படுகிறார்கள், சோர்வான சூழல்லே காணப்படுகிறார்கள். ஏன் அவர்களுக்கு இந்த காரியம் நேரிட்டது என்று சொல்லி சொன்னால், அவர்கள் சூழலை பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் அவர்களோடு கூட உலாவி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து அவர்களோடு அங்கே தொட்டு பார்த்து பழகி பேசி அவர்களுக்கு அருகாமையிலே அங்கே சரீர பிரகாரமாய் அவர்களோடு எப்பொழுதும் இருந்ததினாலே அவர்களுக்குள்ளே தென்பு காணப்பட்டது, ஒரு விசுவாசம் காணப்பட்டது. என்ன இருந்தாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். கடற்கரையிலே அங்கே படகேறி அங்கே மறுகரைக்கு போகிற பொழுது கடல்ல சூறாவளி, அதாவது காற்று, ஸ்ட்ரோம் கடந்து வருகிறது. அந்த வேளையிலும் இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார். அங்கே தேவைகள் காணப்படுகிறது, இயேசு அவர்களோடு இருக்கிறார். அங்கே வியாதியஸ்தலை இயேசு குணமாக, இயேசு எப்பொழுதுமே அவர்களோடு இருந்ததினாலே அவர்களுக்கு ஒரு தைரியம் அங்கே காணப்படுகிறது. இயேசு சரீர பிரகாரமாய் அங்கே அவர்கள் மத்தியிலே காணப்படாததினாலே அவர்களுக்குள்ளே ஒரு அதைரியம், ஒரு சோர்வு. அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இனி நம்பிக்கை இல்லை. இயேசு அவருடைய கண்களுக்கு முன்பதாக தெளிவாக பார்த்து பழகி தொட்டு அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாததினாலே அவருடைய வாழ்க்கையிலே சோர்வு வந்துவிட்டது. அதனாலே தான் அவர்கள் மீண்டும் மீன் பிடிக்க கடந்து செல்கிறார்கள். அது என்னென்று பார்க்கிறோம்? நோ ஹோப் சிச்சுவேஷன். அவர்களுக்கு முன்பதாக நம்பிக்கை அற்ற ஒரு சூழல் அவர்களை பின்வாங்க வைத்து விட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, அநேக தடவைகளிலே ஒரு நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வருகிற பொழுது, அல்லது வளமைக்கெல்லாம் ஸ்மூத்தாக போய்கொண்டிருக்கும், திடீரென்று ஒரு ஹிட், ஒரு அடி ஒன்று கடந்து வருகிறது. நம்மால எதிர்பார்க்க முடியாதது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத காரியம் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு கடந்து வருகிறது, அதைரியம் கடந்து வருது. இவர்களுக்கு நம்பிக்கையற்ற சூழல். இயேசு இல்லாததினாலே, அவர்களுக்கு கண்களுக்கு முன்பதாக இல்லாததினால் அவர்கள் நினைக்கிறார்கள், எங்களால் இனி முன்னேற முடியாது, நாங்கள் திருப்பி நம்முடைய வாழ்க்கைக்கே போய் விடுவோம் என்று சொல்லி திரும்பி போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அங்கே எதிர்பாராத காற்றுக்கள் அடிக்கிற பொழுதும் அங்கே இயேசு தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சில வேளைகள் எல்லாம் ஸ்மூத்தாக போகிற பொழுது நம்பிக்கையோடு கடந்து சென்று கொண்டிருப்போம். என்ன
என்ன இருந்தாலும் இயேசு என் அருகிலே இருக்கிறார், என்ன இருந்தாலும் என்னுடைய சூழல்கள் சுமூகமாய் போகிறது என்று ஒரு நம்பிக்கையோடு செல்வோம். ஆனால் திடீரென்று எதிர்பாராத ஒரு காற்று வீசுகிற பொழுது, அங்கே சூழல்களை பார்க்கிற பொழுது முடியாது, இதுக்கும் இங்கே நம்மாலே நகர முடியாது என்று நினைக்கிற பொழுது நமக்குள்ளே அதைரியம் காணப்படுகிறது. அங்கே சாத்தியமில்லை, வியாதியினாலே ஒரு போராடுகிற பொழுது, மரண படுக்கையில இருக்கிற பொழுது, டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டுகள் எல்லாமே நெகட்டிவாக காணப்படுகிற பொழுது நாங்கள் என்ன நினைக்கிறோம்? நோ ஹோப். அந்த வேளையிலே நாங்கள் அதைரியப்பட்டு போய்விடுகிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் இயேசு தம்முடைய சுகமளிக்கிற வல்லமையோடு நாங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்பங்களிலே பிரச்சனைகளா இருக்கலாம், முடியாது, இதற்கு மிஞ்சி என்னாலே கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாது, பிள்ளைகள் அங்கே கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், என்னாலே முடியாது என்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே நாங்கள் தள்ளப்படலாம். ஆனால் இயேசு அந்த சூழலே அங்கே தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சில வேளைகளிலே வளமைக்கு மாறிய காரியங்கள் நடக்கிற பொழுதும், நம்பிக்கையற்ற சூழல் காணப்படுகிற பொழுதும் இயேசு தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அதைத்தான் சீஷர்களுக்கு செய்தார். நம்பிக்கையற்று அவர்கள் மீண்டும் தங்கள் வழியிலே போகிறார்கள், இயேசு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆகாரை நாங்கள் பார்க்கிறோம், பிள்ளையை எடுத்துக்கொண்டு வனாந்தரத்திலே அப்பத்தையும் ஒரு துருத்தியிலே தண்ணீரையும் வைத்திருக்கிறாள். அங்கே தண்ணீர் முடிந்து போய்விட்டது. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று பிள்ளை ஒரு சூறை செடியின் கீழே கிடத்தி விட்டு தூரத்திலே நின்று அழுது கொண்டே இருக்கிறாள். தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவாமா? தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம கூப்பிடுகிற கூக்குரலை கேட்கிறவராய் இருக்கிறார். அவளுக்கு நோ ஹோப் சிச்சுவேஷன், அங்கே சாத்தியமில்லை, பிள்ளை மரிக்க போகிறது, தண்ணீர் முடிந்து போயிட்டது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அவளுக்கு உள்ள இருதயத்தில் பிள்ளை மரிக்க போகிறது. ஆனால் தான் நான் பார்க்க மாட்டேன் என்று திரும்பி நிற்கிறார். அந்த சிச்சுவேஷன்லே தேவனானவருடைய சத்தத்தை கேட்டு தூதனை அனுப்பி ஒரு துறவை காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதைரியங்கள் சோர்வுகள் வருகிற பொழுது நாம ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. ப்ரோவெர்ப்ஸ் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நாம இந்த நேரத்தில் தான் சுய புத்தியில சாயிறது. அதைரியங்கள் சோர்வுகள் இவைகள் சுய புத்தியில சாய்ந்து விட்டார்கள், மீண்டும் தங்களுடைய சுயத்துக்கு போய்விட்டார்கள், தங்கள் சொந்த தொழிலுக்கு போய்விட்டார்கள், தங்கள் பின்னான வாழ்க்கைக்கு திரும்பி போய்விட்டார்கள், தங்களுடைய சுய புத்தி செயல்படுவதற்கு அங்கே இடம் கொடுத்து விட்டார்கள். அதனாலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, உன் சுய புத்தியின் மேல், அந்த அதைரியமான சூழல்லே, நம்பிக்கையற்ற சூழல்லே, நோ ஹோப், எனக்கு நம்பிக்கையே இல்லை என்கிற சூழலும் வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் அங்கே முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே நாம் நம்பிக்கையாயிருக்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கைக்கு தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே ஒரு முடிவு ஒன்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பிக்கை நாம தளரவிடக்கூடாது. எவ்வளவு தான் போராட்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் நம்பிக்கையை நாம தளரவிடக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. நாம முடிவு பரியந்தம்
அவருடைய வீடா இருக்கும்படிக்கு, அவர் நம்மிடத்திலே வாசம் பண்ணக்கூடிய வண்ணமாய், அவர் உலாவி வரக்கூடிய வண்ணமாக நாம வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கையிலே நாம் தைரியமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில வேளைகளில் நம்முடைய கண்களுக்கு அது தென்படவில்லை. இயேசு அங்கே அவருடைய கண்களுக்கு தென்படவில்லை என்பதனாலே அவர் மரித்து போய்விட்டார் என்றல்ல, அவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு நம்முடைய சார்பாக நம்முடைய பட்சமாக காரியங்கள் நடக்காததினாலே நாம நம்பிக்கையினாலே உண்டாகிற தைரியத்தை விட்டு விடுகிறோம். அந்த சூழலிலும், என்னுடைய கண்ணுக்கு தென்படாத வேளையிலும் நாம அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்படிக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது வார்த்தை சொல்லுகிறது, அதாவது தரிசித்து நடக்கிறதை பார்க்கலாம், தரிசிக்காமல் அங்கே அவரை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நாம தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. காணாமல் இருந்தும் அவரை அதிகமாய் நம்பிக்கை வைக்கும்படிக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களை தான் பாக்கியவான்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அங்கே அவர்கள் நம்பிக்கையற்ற சூழல்களுக்குள்ளே தள்ளப்பட்டதினாலே, அவருடைய கண்களுக்கு இயேசு தென்படாததினாலே அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். ஆனால் இயேசு நம்முடைய கண்களுக்கு தென்படாதது போல இருந்தாலும் இயேசு உயிரோடு உள்ளவராய் என் மத்தியிலே இருக்கிறார் என்கிற ஆழமான விசுவாசம் வைக்கும்படிக்காய் தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் பின்வாங்கி போனதற்கான இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால் மிஸ்கன்செப்ஷன், தவறான கருத்துக்கள் அல்லது தவறான கொள்கைகள். முதலாவது, அவர்களுக்கு நோ ஹோப், இயேசு இல்லாததினாலே அவர்கள் விசுவாசத்தை நம்பிக்கை தளர்ந்து போனவர்களாய் காணப்பட்டார்கள், பின்வாங்கி போனார்கள். அடுத்ததாக பார்க்கிறோம், அங்கே தவறான கருத்து அல்லது தவறான கொள்கைகள் என்று நாம பார்க்கலாம். ஏன் அவர்கள் பின்வாங்கி போனதற்கு, அதாவது அதைரியப்பட்டு சோர்ந்து தங்களுடைய தொழிலை மீண்டும் போனதற்கு காரணம் என்னவென்றால், சீஷர்கள் மத்தியிலே தவறான ஒரு கருத்து காணப்பட்டது. அது என்னவென்றால், யூதர்கள் மத்தியிலும் காணப்பட்டது, இயேசு கிறிஸ்து ரோமருடைய கைகளிலே இருந்து இவர்களை ரட்சிப்பார், விடுதலையாக்குவார், இவர்தான் அங்கே ராஜாவாக அரசாள போகிறார் என்கிற ஒரு கருத்து அவர்கள் மத்தியிலே காணப்பட்டது. நீங்கள் வாய்ஸ்மேனை, ஞானவான்களை பார்ப்பீர்களாயிருந்தால், அவர்கள் இயேசு பிறந்த பொழுது அவரை பார்க்கும்படிக்காக கடந்து போகிறார்கள். போய் அங்கே அரண்மனையிலே கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். அப்பொழுது ஏரோது கலங்கி போய், என்னை விட ஒரு ராஜா, யூதேயாவை ஆண்டு கொண்ட ஏரோது அங்கே கலக்கம் அடைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் கேட்கிறார்கள், யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அவர் எங்கே? அப்பொழுது அவன் மாம்சிய பிரகாரமாக ஏரோதும் கலங்கி போய் சொல்லுகிறான், அவர் எங்கே? அவரை நீங்கள் தரிசித்த பின்பு எனக்கும் வந்து சொல்லுங்கள், நானும் போய் அவரை தரிசிக்கிறேன். ஆனால் அவன் தரிசிப்பதற்காக அல்ல, அவனுக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யம் எழும்ப போகிறது, அதனாலே அவர்களை அழித்து விட வேண்டும் என்றதற்காக அப்படி சொன்னான். அப்ப இந்த கருத்து, இயேசு ரோமர்களுடைய கைகளில் இருந்து இஸ்ரவேலை மீட்பார் என்கிற கருத்து அவர்கள் மத்தியிலே காணப்பட்டதா இருக்கிறது. பிலிப்பு நாத்தான் வேலை கூப்பிட்டு இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகிற பொழுது, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளினாலேயும் சொல்லப்பட்ட இயேசுவை அங்கே கண்டோம் என்று சொல்லுகிற பொழுது நாத்தானியன் சொல்லுகிறார், நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. அப்ப அவர்களுக்குள்ளே, சீஷர்களுக்குள்ளே என்ன கருத்து காணப்படுகிறது? இவர் இஸ்ரவேலின் ராஜா. ஒரு உலக பிரகாரமான ஒரு எதிர்பார்ப்பு சீஷர்கள் மத்தியிலே காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, வாசிப்போம், அப்போஸ்தலர் 1:6 வாசியுங்கள். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இக்காலத்திலா இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அப்ப அவர்கள் அதற்காக இயேசு மரித்து உயிர் தெழுந்து அநேக காட்சிகளை அவர்களுக்கு காண்பித்து அங்கே பரலோகமாகிற பொழுதும் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன, இக்காலத்துல இப்பொழுதுதான் எங்களுக்கு மீட்பு வரப்போகுதா, இவருடைய கைகளில் இருந்து விடுதலை. அப்ப அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு தவறான கருத்து அவர்கள் மத்தியிலே காணப்பட்டது. எவ்வளவோ தேவன் ஆவிக்குரிய பிரகாரமாக தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, தாம் உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்காய் வந்த தேவ ஆட்டுக்குட்டி, அங்கே மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பேன் என்ற எத்தனையோ ஆழமான கருத்துக்கள் கூட, உவமைகளுக்கு கூட எடுத்து சொன்ன
சொன்னாலும் அவருடைய சிந்தையிலே அங்கே எப்பொழுதுமே ஒரு பக்கம் காணப்பட்டது என்னவென்றால், இந்த ரோமருடைய கைகளில் இருந்து நமக்கு ஒரு மீட்பு கிடைக்க போகுது. அதான் அந்த பரமேறுவதற்கு முன்பதாக கேட்கிறார், இக்காலத்திலா நீர் கொடுக்க போறீர். அந்த தவறான கருத்து அவர்களை என்ன செய்கிறது? பின்வாங்க செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு சில வேளைகளிலே ஏமாற்றங்கள், அதைரியங்கள், சோர்வுகள், பின்வாங்குதல் ஏன் வருகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தவறான கருத்துக்கள், தவறான எண்ணங்கள், சரியான கொள்கை இல்லாத தன்மைகள், குடும்பங்களில் ஏன் கருத்துக்கள் அங்கே பிரச்சனைகள் காணப்படுகிறது? சரியான ஒரு குடும்பத்தை குறித்த ஒரு தெளிவு இல்லை. கணவன் என்றால் எப்படி, மனைவி என்றால் எப்படி, பிள்ளைகள் என்றால் எப்படி என்கிற ஒரு தெளிவு காணப்படுவதில்லை. தேவன் குடும்பத்தை நியமித்து ஆசீர்வதித்து அந்த குடும்பத்துக்கூடாக தேவன் மகிமைப்பட சித்தமாயிருக்கிறார் என்கிற வெளிப்பாடு இல்லை. கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து நிற்கிற பொழுது பிள்ளைகள் எவ்வளவாக அருமையாக ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கட்டப்படுவார்கள் என்ற வெளிப்பாடு இல்லை. ஆதல்னாலே குடும்பங்களிலே பிரச்சனைகள் உண்டாகிறது. அதைரியங்கள், சோர்வுகள் வருகிற பொழுது, எதிர்பாராத சூறாவளிகள் குடும்பத்திலே வீசுகிற பொழுது பிரிவினைகள் காணப்படுகிறது. பிள்ளைகள் அங்கே பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் கடந்து செல்கிறார்கள். தவறான கருத்துக்கள், தவறான கொள்கைகள் அங்கே என்ன செய்கிறது? நம்மை பின்வாங்க செய்கிறது. இவர்கள் நினைத்து விட்டார்கள் நமக்கு இனி மீட்பு இல்லை. ஆதல்னாலே அவர்கள் தங்களுடைய தொழிலுக்கே மீண்டும் போய்விட்டார்கள். அதே போல சபையிலும் கூட அப்படி காணப்படலாம். தவறான கொள்கைகள், தவறான கருத்துக்கள் இருக்கிற பொழுது நாம சபையிலும் அதைரியங்கள், சோர்வுகள், சில வேளைகளில் ஏன் சபைக்கு வராமலே நாம விட்டு விடுகிறோம். என்றால் சபை என்றால் என்ன? சபையில யார் தேவனை நியமித்திருக்கிறார்? எதற்காக நான் சபையில ஊழியம் செய்கிறேன்? எந்த ஊழியத்தை செய்கிறேன் என்கிற ஒரு வெளிப்பாடு, ஒரு கருத்து, சரியான கொள்கைகள் நமக்கு இல்லாததினாலே சில வேளைகளை நாம் அதைரியப்பட்டு போய்விடுகிறோம். நமக்குள்ள காம்படிஷன்ஸ், யாரு பெரியவர் யாரு சிறியவர் என்கிற காரியங்கள் அங்கே காணப்படுகிறது. அங்கே இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே யோவான் யாக்கோபுடைய தாயார் போய் சொல்லுகிறார், நீ ராஜ்யத்திலே வருகிற பொழுது ஒரு மகன் வலது புறத்திலும் இன்னொரு மகன் இடது புறத்திலும் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அங்கே காம்படிஷன்ஸ், போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள். என்னத்திற்காக தேவன் சபையை இந்த பட்டணத்திலே ஸ்தாபித்தார்? ஒரு நோக்கத்துக்காக ஸ்தாபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே போட்டி பொறாமைகளுக்கு அல்ல, எங்களுக்குள்ளே வாக்குவாதங்களுக்கு அல்ல, எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக நாம் ஒன்றாக இணைந்து நிற்க வேண்டும் என்பதற்காக தேவன் சபையை ஸ்தாபித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாட்டோடு நாம முன்னேறுவமாய் இருந்தால் சபை ஏன் இந்த பட்டணத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, என் குடும்பத்தை தேவன் ஏன் இந்த பட்டணத்திலே வைத்திருக்கிறார் என்ற வெளிப்பாடு நமக்கு இருக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கூடாக, நம்முடைய சபை கூடாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எத்தனையோ ரட்சிக்கப்படாத வழியிலே இருக்கிற மக்களை தேவன் இந்த சபைக்குள்ளே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த எம்டி சேர்ஸை தேவன் நிரப்புவார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அதனாலே சபை ஏன், குடும்பம் ஏன், தேவன் ஏன் என்னை இந்த ஊழியத்திலே வைத்திருக்கிறார், தேவன் அழைத்த அழைப்பிலே நான் நிற்கிறேனா? இவர்களுக்கு தவறான கருத்துக்கள், தவறான கொள்கைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இனி நமக்கு மீட்பு இல்லை. அதனாலே அவர்கள் தங்களுடைய சொந்த தொழிலுக்கே மீண்டும் போய்விட்டார்கள். மூன்றாவதாக அங்கே பார்க்கிறோம், இயேசு பேசிய வார்த்தைகளின் கருத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமை. இல்லை என்று சொன்னால் இயேசு பேசுகிற பொழுது அந்த வார்த்தைகளை தங்களுடைய ஆவியிலே அவர்கள் பெற்று கொள்ளவில்லை. இயேசு பேசுகிற பொழுது தம்மை வெளிப்படுத்தி தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாடு கிடைத்த பொழுதிலும் அவர்கள் அந்த வெளிப்பாட்டை ஆழமாய் அவர்களுக்குள்ளே கடந்து செல்ல அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. Failed to receive the word when it was spoken by Jesus. இயேசுவினாலே பேசப்பட்ட வார்த்தைகளை அங்கே பெற்றுக்கொள்வதற்கு, உள்வாங்குவதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள். ஆதல்னாலே இந்த சோர்வு இயேசு அவருடைய முன்பதாக தென்படாததினாலே அவர்கள் நினைத்து விட்டார்கள், எங்களுக்கு இனி நம்பிக்கை இல்லை. இயேசு எத்தனையோ தடவை அவர்களுக்கு சொல்லி இருந்தார், நான் மரிப்பேன், 3ஆம் நாள்
எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. நான் மரிப்பேன், மீண்டும் உயிரோடு வருவேன். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லியும் அவர்கள் அந்த வேளையிலே வார்த்தையை எடுத்துக்கொள்ளாததினாலே அந்த சூழலுக்குள்ளே தள்ளப்பட்ட பொழுது அந்த வார்த்தை மறந்து போய்விட்டாயிற்று. அநேக தடவைகளே தேவன் நம்மோடு பேசுகிறார். வார்த்தைகளுக்கூடாய், தீர்க்க தரிசனங்களுக்கூடாய், அங்கே செய்திகளுக்கூடாய், நம்முடைய சகோதர சகோதரிகள் கூடாய், சிலவளை ரெகுலர் கன்வர்சேஷன்லயே தேவன் நம்மோடு ஒருவர் கூடாய் பேசுகிறார், அறிவுரைகளை தருகிறார். நாம் அதில் ஷார்ப்பாக கவனமாக இருந்து நாம வார்த்தையை கேட்போமாயிருந்தால் நெருக்கமான சூழல் ஒன்று வருகிற பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை ஸ்டோர் பண்ணி சேர்த்து வைக்கிற வார்த்தை ஏற்றதற்காய் போல், ஏற்ற சூழலுக்கு ஏற்றதாய் போல் அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடியதா இருக்கும். ஹல்லேலூயா. மரியாளை குறித்து பார்க்கிறோம். மரியாள் தன்னிடத்திலே சொல்லப்பட்ட எல்லா செய்திகளையும் என்ன செய்கிறாள்? இருதயத்திலே வைத்தாள் என்று பார்க்கிறோம். மேய்ப்பர்கள் வந்து பார்த்தார்கள், அவரை அங்கே அவள் கேட்டது எல்லாவற்றையும் சொன்னார்கள். அங்கே ஒரு சிலர் கேட்டுவிட்டு அப்படியே போய்விட்டார்கள். வார்த்தை தெளிவாக சொல்றது, மரியாளோ தன் இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தைகளை வைத்து சிந்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் கேட்கிற வார்த்தைகளை நம் இருதயத்துக்குள்ளே எடுத்து நாம சிந்தனை பண்ண வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும். ஆபத்து நாளுக்கென்று நாம் எதிர்பாராத சூழல்களை சந்திக்கும்படிக்காக நாம் எவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சேர்த்து வைக்கிறோம். பிள்ளைகளுக்கென்று சேர்த்து வைக்கிறோம், குடும்பத்துக்கென்று சேர்த்து வைக்கிறோம். ஆனால் வார்த்தை சொல்லுறது, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத காற்றுக்கள் வீசுகிறது. எதிர்பாராமலே நாம சோர்ந்து அதைரியப்பட்டு பின்வாங்கி போகக்கூடியதாக பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே சூறாவளிகளை அனுப்புகிறான். அந்த மத்தியிலே நாங்கள் தாக்கு பிடிக்க வேண்டும் என்றால் நாம தேவ வார்த்தைகளை, கேட்கிற வார்த்தைகளை சேர்த்து வைக்கவும் சிந்தனை பண்ணவும் நாம தவறிவிடக் கூடாது. ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம், மார்க் 9வது அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிப்போம். பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அங்கே தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதனுடைய அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. புரியாமல் இருக்கிறது ஒன்று, அது மாத்திரமல்ல, அதில் கேட்கவும் அங்கே பயப்பட்டார்கள். அறியாதது, தெரியாத ஒரு வார்த்தை பேசப்படுகிற பொழுது அவர்கள் அதை கேட்டு கொஞ்சம் அறிந்து கொள்ளுவோம் என்கிற கூட ஆர்வம் அவர்களுக்குள்ளே காணப்படவில்லை, பயம்தான் காணப்பட்டது. இயேசு சொல்லி இருந்தும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு எத்தனையோ தடவை பேசி இருந்தும் சிலவளை நமக்கு புரியாமையினாலே இருப்பதினாலே நாம் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டுப்படுகிற பொழுது பின்வாங்கி போகிறோம். அவர்களுக்கு புரியவில்லை. அதான் சபைக்கு நாங்கள் வருகிற பொழுது ஒரு 2 மணித்தியாலமோ 1.5 மணித்தியாலமோ எத்தனை ஹவர்ஸ் நீங்கள் ½ செய்தியை கேட்பீர்களா இருந்தால் எங்களுடைய சபையில நான் அதிகமாக சொல்லுவதென்று அதை நீங்கள் கவனத்தோடு கேட்க வேண்டும், கருத்தாக கேட்க வேண்டும். அங்கே என்ன பேசப்படுகிறது என்கிறதை நீங்கள் கவனத்தோடு கேட்பீர்களா? இந்த இயேசு கிறிஸ்து உவமையிலே சொல்லுகிறார், விதைகளை விதைத்து கொண்டு போய்விட்டு நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். எப்படி நீங்கள் வார்த்தையை கேட்கிறீர்கள், எவ்வளவு ஆர்வத்தோடு வார்த்தையை கேட்கிறீர்கள், எவ்வளவு அர்ப்பணிப்போடு வார்த்தையை கேட்கிறீர்கள், எவ்வளவாய் நான் அந்த வார்த்தையை வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கேட்கிறீர்கள். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து உவமைகளை சொல்லி முடிக்கிறார். இங்கே அவர்கள் கேட்கிற விதம் மிகவும் அங்கே பின்தங்கினதாக இருந்தது. புரியாதவர்களாக காணப்பட்டார்கள். அதை புரியாததை கூட கேட்டு தெளிவு பெற அவர்களாலே முடியாத சூழலிலே காணப்பட்டார்கள். அதனாலே நெருக்கம் வருகிற பொழுது அவர்களாலே கையாள முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள்.
அதனாலே வார்த்தை பேசப்படுகிற பொழுது, தேவன் நம்மோடு பேசுகிற பொழுது, நம்ம வார்த்தை அப்படியே கேட்டு அர்ப்பணிப்போடு கேட்போமாயிருந்தால், அதை செயல்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு நாம் கேட்போமாயிருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற எல்லா சூறாவளிகளில் இருந்தும் தப்பித்து அங்கே தேவனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை இவர்கள் அங்கே புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். வார்த்தை பேசப்படுகிற பொழுது நாம ஆவியிலே, அது நமக்குள்ளே உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே கடந்து சென்று வேர் விட்டு அங்கே மேலே கனிகளை கொடுக்கும்படிக்காக நம்முடைய இருதயம் நல்ல நிலத்தை போல பண்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தை படிக்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் படிக்கிற பொழுது, காலையும் மாலையுமோ நேரமுள்ள வேளைகள் எல்லாம் படிக்கிற பொழுது, அந்த வார்த்தை எனக்குள்ளே கடந்து சென்று கிரியைகளை செய்யும்படிக்காக, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படிக்காக நாங்கள் படிக்க வேண்டும். என்னுடைய சூழலுக்கு தேவன் என்னத்தை சொல்லுகிறார்? நாம் சில வேளையிலே கடமைக்காக வாசிக்கிறோம். வாசித்தேன் என்று என்னுடைய மனசாட்சி அங்கே குற்றப்படுத்தக்கூடாது, நான் இன்றைக்கு வாசிக்கவில்லையே என்று அதை நாம் சமாளித்துக் கொள்வதற்காக வேதத்தை படித்துவிட்டு போய்விடுகிறோம். ஆனால் அப்படி படிக்கிற வேத படிப்பினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மை சமாளிப்பதற்காக, நம்முடைய மனசாட்சியை அமைதிப்படுத்துவதற்காகவே வேதத்தை படித்துக் கொண்டு நாம் சென்று விடுகிறோம். அப்படி அல்ல. நம்ம வேதத்தை படிக்கிற பொழுது அங்கே தேவன் என்னோடு பேச வருகிற காரியம் என்ன, ஒரு அதிகாரத்தை காட்டிலும் ஒரு சில வசனங்களாக இருந்தாலும் அதை தியானித்து, இந்த நாளுக்கென்று தேவன் எங்கே என்னை திருந்த வைக்கிறார், எங்கே என்னை மாற்ற விரும்புகிறார், எப்படி நான் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார், வேலையிலேயோ பாடசாலையிலோ சபையிலோ எப்படி நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் என்னோடு என்னத்தை பேசுகிறார் என்கிற கண்ணோட்டத்தோடு, இது வார்த்தை, இது ஜீவன் உள்ளது, நம்மோடு பேசுகிறது. தேவன் என்ன பேசுகிறார் என்கிறதை நாம கூர்ந்து கவனிப்போமா இருந்தால், நம்முடைய அதைரியமான சூழல்களுக்கு நாம வாசிக்கிற வார்த்தை நமக்கு ஜீவனுள்ளை கொண்டு வருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சீஷர்கள் அதைரியப்பட்டு போனார்கள், பின்வாங்கி போனார்கள், சோர்ந்து போனார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு முன்பதாக நம்பிக்கை அற்ற சூழலை தான் பார்க்கிறார்கள். இயேசு அங்கே கண்களுக்கு முன்பதாக இல்லாததினாலே அவர்கள் நினைக்கிறார்கள், எங்களுக்கு நம்பிக்கை இனி இல்லை. இரண்டாவது பார்க்கிறோம், அவர்களுடைய மத்தியிலே காணப்பட்ட தவறான கொள்கைகள், சரியான கொள்கை அவரிடத்திலே இல்லை. இயேசு எதற்காக வந்தார், எதற்காக எங்களை அழைத்தார், என்னத்தை கொண்டு எங்களை தேவன் செய்ய சித்தமாயிருக்கிறார், தவறான கொள்கைகள் என்ன நடக்கிறது அவருடைய வாழ்க்கையிலே, அங்கே இயேசுவை பின்தொடர்வதற்கு தடையாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தவறான கொள்கைகளை நாங்கள் இனங்கண்டு சரியானவற்றை அங்கே பின்தொடரும்படிக்காய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நமக்கு சரியான தெளிவுகள் காணப்பட வேண்டும். குடும்பத்தை குறித்து சரியான தெளிவு இருக்க வேண்டும், பிள்ளைகளை குறித்த சரியான தெளிவு இருக்க வேண்டும், சபையை குறித்து சரியான தெளிவு இருக்க வேண்டும், ஊழியர்களை குறித்து சரியான தெளிவு இருக்க வேண்டும், சகோதர சகோதரிகளை குறித்து சரியான தெளிவு இருக்க வேண்டும். ஏன் தேவன் நம்ம இப்படியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே வைத்திருக்கிறார்? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக. ஹல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பேசப்படுகிற பொழுது, அது பிரசங்கமாக இருக்கலாம், வார்த்தை படிக்கிற பொழுதாக இருக்கலாம், நாம் ஒருவரோடு அன்றாட ரெகுலர் கன்வர்சேஷனாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நாங்கள் பேசப்படுகிறதன் கருத்தை, மைய பொருளை நாம் விட்டுவிடக்கூடாது. நாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போமா இருந்தால் அதைரியமான சூழல்களிலும் அது நம்மை முன்னேறி செல்வதற்கு அந்த வார்த்தை நமக்கு உதவி செய்யும். இவர்கள் அதை எடுத்திருந்தாரா இருந்தால், அந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் அங்கே வருவேன், நான் 3ஆம் நாள் மரித்து உயிர் தெழுவேன் என்கிற வார்த்தை இருதயத்தில் இருந்திருக்குமா இருந்தால் இவர்கள் பின்வாங்கி போய் மீன் பிடிக்க போயிருக்க மாட்டார்கள், காத்திருந்திருப்பார்கள். எங்கே இருந்தார்களோ அந்த இடத்திலே இயேசு வருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த வார்த்தைக்கு அவருடைய இருதயத்திலே இடமில்லாமல் போய்விட்டது. அவர்கள் மீண்டும் தங்களுடைய தொழிலுக்கு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், தங்களுடைய அழைப்பை மறந்து போனார்கள், தங்களுடைய நோக்கத்தை இழந்து போனார்கள். அதனாலே அதைரியங்களுக்கும் சோர்வுகளுக்கும் அவர்கள் இடம் கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எந்த சூழலிலும் அங்கே பின்வாங்காத இருதயத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த நெருக்கமான சூழல்களிலும் ஹல்லேலூயா அங்கே உடைத்து போடுவதற்கல்ல, அதைரியப்பட்டு சோர்ந்து போவதற்கல்ல,
நோக்கத்தை இழந்தவர்களாய் வாழுவதற்கு அல்ல. தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். நாம சவால் எடுக்க வேண்டும். எந்த சூழலிலும் நாங்க பின்வாங்காத இருதயத்தை தேவனே எனக்கு தாரும். ஹல்லேலூயா. நாங்கள் சில வேளைகளில் பிள்ளைகளை வளர்ப்பதிலே அங்கே பின்வாங்கி போய்விடுவோம், சோர்ந்து போய்விடுவோம். என்னென்றாலும் செய்யட்டும், இனி எனக்கு இயலாது என்று விட்டு விடுகிறோம். கணவன் மனைவி உறவிலே பிரயாசப்படுகிறோம் கட்டி எழுப்பும்படிக்காக. ஒரு கட்டம் வருகிற பொழுது முடியாது என்று பின்வாங்கி போய்விடுகிறோம். சபை காரியங்களும் கூட சில வேளைகளில் நாங்கள் பின்வாங்கி போய்விடுகிறோம். முடியாது, இதுக்கு மிஞ்சி நம்மால முடியாது, சரி என்னென்றாலும் நடந்துட்டு போகட்டும். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். பின் வாங்காத இருதயம். ஹல்லேலூயா. அதைரியப்பட்டு சோர்ந்து போகக்கூடிய சூழல்கள் வந்தாலும் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். இயேசு வந்து சொல்லுகிறார், அங்கே விடிய காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். ஹல்லேலூயா. அவர்கள் இமிடியட்டாக இயேசு என்று அறியவில்லை. ஆனால் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிற பொழுது இயேசு என்று அவர்கள் அடையாளப்படுத்தி கொள்ளுகிற அளவுக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று மீண்டும் நம்பிக்கை வைத்து தங்களுடைய அழைப்பிலே மீண்டும் வருவதற்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் இயேசு எந்த சூழலும் நம்மை கைவிட மாட்டார். இயேசு அமைதியா இருக்கிறார் என்பதனாலே அங்கே இயேசு நம்முடைய வாழ்க்கையில அசைவாடவில்லை என்று அல்ல. இயேசு அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். பிஹைண்ட் த சீன் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அங்கே பின்பதாக நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அதை நாம் ஆழமாக விசுவாசத்தோடு நம்ப வேண்டும். நாம் அழைத்த அழைப்பிலே உறுதியாய் நிற்கும்படிக்கு நம்முடைய இருதயத்தை நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு முன்பதாக கடந்து சென்று எல்லா கோணல் ஆனவைகளையும் செம்மையாக்குவார். ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம் 45வது ஏசாயா 45வது அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பதாக அங்கே யாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பதாக வாசல்களை பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்பதாக கடந்து சென்று இதை வாக்குத்தத்தமாக அங்கே உங்களுக்கு தேவன் பேசுகிற வார்த்தையாக பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதைரியங்கள் சோர்வுகள் என்று நீங்க சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு முன்பதாக நான் கடந்து போய் ஹல்லேலூயா கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஆமென். ஏன் ஆண்டவர் கோணலானவைகளை செவ்வையாக்குறார்? ஏன் ஆண்டவர் தம்மை மீண்டும் மீண்டும் நம்முடைய சூழல்களை வந்து வெளிப்படுத்துகிறார்? ஏனென்றால் நாமல் அவர்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமைக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய துதிகளை சொல்லி வரும் படிக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆசாரியராய் லேவியராய் பரிசுத்த ஜாதியாக புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலே தேவன் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஹல்லேலூயா. சீஷர்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கவில்லை. அவர்களை அழைத்து ஹல்லேலூயா அவர்களுக்கூடாக தேவன் செய்ய போகிற நோக்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை அழைத்தேன். ஹல்லேலூயா. எப்படி சீஷர்களை அழைத்து ஒரு நோக்கத்தை கொடுத்தாரோ, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நோக்கத்தை கொடுத்தாரோ, அதே போலவே நம்மையும் நாம் அவரை அறியாதிருந்த பொழுது நம்மை அழைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதல்னாலே தான் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நாமத்தை நமக்கு தரித்திருக்கிறார். நாங்கள் வெளிப்படையாக அங்கே ஃபோர்ஹெட்ல ஏதாவது நாமம் போடவில்லை. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய்
நம்முடைய foreheadல ஒரு லேபிள் போடப்பட்டிருக்கிறது, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹalleluya. நான் வேறு பிரிக்கப்பட்டவன். ஹalleluya. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹalleluya. நான் நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டவன். ஹalleluya. ஹalleluya. தேவன் நமக்கு நாமத்தை தரித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சீஷருடைய வாழ்க்கையில எப்படியாய் ஒரு நோக்கத்தை வைத்து அவர்கள் பின்வாங்கி போனாலும், ஐதரியப்பட்டு போனாலும், சோர்ந்து போனாலும், தங்களுடைய தொழிலுக்கு மீண்டும் போனாலும் தேவன் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த நோக்கத்துக்கு நேராக மீண்டும் கொண்டு வருகிறாரோ அதே போல இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மையும் இந்த வார்த்தை கூடாக பேசுகிறார். நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நம்மை நாம் முழுமையுமாய் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற பொழுது பிரியமானவர்களே, அவர் அழைத்த நோக்கம் நிறைவேறும். சீஷர்களை பார்க்கிறோம், அங்கே உலகத்தை கலக்கிறவர்களாக, தேசங்களை தேவனுக்காய் திருப்புறவர்களாக, இரத்த சாட்சிகளாக, எதிர்பாராத அங்கே வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், பெர்சிக்யூஷனுக்குள்ளே கடந்து சென்றாலும் இயேசுவுக்காய் முடிவு பரியந்தம் ஜீவனை கொடுத்தார்கள். ஹalleluya. ஹalleluya. பின்வாங்காத இருதயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாம் தேவனிடத்தில் சன்னிதானத்தில் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம்.